நேசல் ஹம்ப் அப்படின்னா என்ன? அதாவது நோஸ்ல ஆக்சுவலா ஃப்ளாட்டா வரக்கூடிய நோஸ் தான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த நோஸ்ல ஒரு மேடு மாதிரி இருக்கிறது ஹம்ப். இப்போ இந்த குதிரைக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு அந்த கழுத்துக்கு மேல ஒரு ஹம்ப் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் மீன் பண்றாங்க. இது ஹம்ப்னு சொல்றது, நேசல் ஹம்ப்னு சொல்றோம் இல்லையா. இதை ரெடியூஸ் பண்றதுக்காக பண்ணக்கூடிய சர்ஜரி நேசல் ஹம்ப் ரிடக்ஷன் அப்படின்னு பேரு. இதுல நிறைய ஃபார்ம் இருக்கு. மைல்டு ஃபார்ம் இருக்கு, மாடரேட் ஃபார்ம் இருக்கு, சிவியர் ஃபார்ம் இருக்கு. இந்த பேஷண்ட்ஸுக்கு வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஒன்லி இந்த ஹம்ப் ரிடக்ஷன் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா க்ளோஸ்டு ரைனோபிளாஸ்டிலேயே இதை நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். இந்த மைல்டு ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ராஸ்ப் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ க்ளோஸ்டு ரைனோபிளாஸ்டியில ஸ்கின் ஃபிளாப்பை ரைஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கிற அந்த போனி ஹம்பை, மைல்டு ஃபார்ம் ஆஃப் போனி ஹம்பை நம்ம ராஸ்பர் வச்சு கொஞ்சம் தேய்ச்சி கொடுக்கறது மூலியமே நம்ம அந்த ஹம்பை எடுத்துட முடியும். இது மாதிரி நம்ம க்ளோஸ் ரைனோபிளாஸ்டிலேயே பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிவியர் ஹம்ப் இருக்கு அப்படின்னா நம்ம போனை ஆஸ்டியாட்டமி வச்சு நம்ம அதை தட்டி ரிமூவ் பண்றது. அதாவது நம்ம எப்படி உளியை வச்சு தட்டுவாங்களோ அதே மாதிரி மரத்துல எல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம போனுக்குள்ள ஒரு உளி மாதிரி வச்சு அந்த ரைஸா இருக்கிற போனை ரிமூவ் பண்ணுவோம். இது மாடரேட் ஃபார்ம் ஆஃப் ஹம்ப்ல நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணலாம். ஆனா இந்த ப்ரொசீஜர் பண்றதுல என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நோஸ்ங்கிறது ஒரு டென்ட் மாதிரி, அதுக்கு நடுவுல ஒரு டிவைடர் இருக்கு. இப்ப நம்ம இந்த டென்ட்ல மேல இருக்கிற அந்த போனி இதை நம்ம கட் பண்ணிட்டோம்னா அந்த டென்ட் பாத்தீங்கன்னா இப்படி நிற்கும். இப்படி இருக்கிறத மேல இருக்கிறத அந்த போனை ரிமூவ் பண்ணிட்டோம்னா போன் சைட் போன்ஸ் இப்படி நிற்கும். அப்போ இதுக்கு பேர் ஓப்பன் ரூஃப் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வரும். இதுல ரெண்டு விதமான ப்ராப்ளம். ஒன்று பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது, இன்னொன்று இன்டர்னல் நேசல் வால்வ் ஒர்க் ஆகாம போயிடும். நமக்கு நோஸ்ல எக்ஸ்டர்னல் நேசல் வால்வ், இன்டர்னல் நேசல் வால்வ்னு இருக்கு. இது ரெண்டுமே நம்ம பிரீத் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ஹம்ப் ரிடக்ஷன் பண்ணிட்டு கூடவே நம்ம ஆஸ்டியாட்டமி பண்ணணும். அதாவது இப்படி இருக்கிற போனை இப்படி சைட்ல போனை உடைச்சு நம்ம கிட்ட தள்ளி இப்படி கொண்டு வரணும். அதாவது லேட்டரல் ஆஸ்டியாட்டமின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரொசீஜரை. இதவும் சேர்த்து பண்ணும்போது தான் பேஷண்ட்டுக்கு லேட்டரா எந்த ப்ராப்ளமும், பிரீத்திங்க்கும் சரி ஈஸ்தட்டிக்காவும் சரி எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிவியர் டிஃபார்மிட்டி, சிவியர் ஹம்ப் ரிடக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹம்ப் இருக்குன்னா அதை ரெடியூஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் மேஜரான திங்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னா கூடவே நம்ம இந்த போனை உடைச்சி எடுக்கிறது மட்டும் இல்லாம லேட்டரல் ஆஸ்டியாட்டமி பண்ணி சைடு போனையும் கிட்ட கொண்டு இப்படி பண்ணிட்டு அந்த நேசல் செப்டத்துக்கு ரெண்டு சைடுலயும் ஒரு சின்ன ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அதை நம்ம அதனால இன்டர்னல் நேசல் வால்வ் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா ஸ்ப்ரெட்டர் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கார்ட்லேஜ் கிராஃப்ட் நம்ம வைக்க தேவை இருக்கும். இதை வச்சாதான் அந்த இன்டர்னல் நேசல் வால்வும் நல்லா க்ளோஸ் ஆகி பிரீத்திங்க்கு டிஃபிகல்ட்டி இல்லாமல் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு டார்சல் ஈஸ்தட்டிக் லைனும் நல்லா ஃபார்ம் ஆகி வரும். ஸோ இந்த கார்ட்லேஜ் எங்கிருந்து டாக்டர் கிராஃப்ட் வைக்கிறதுக்கு எடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த கார்ட்லேஜ் கிராஃப்ட் நேசல் செப்டத்திலேயே எடுத்துக்கலாம். இல்லை செப்டம்ல கிடைக்கல, இல்லை முன்னாடியே ஏதாவது நேசல் செப்டம் டிஃபெக்ட் இருந்து அதுக்கு ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா காதுல இருந்து கூட இந்த கார்ட்லேஜ் எடுத்துக்கலாம். அதர் ஏரியா ரிப் கார்ட்லேஜ்ல இருந்தும் நம்ம இந்த கார்ட்லேஜ் கிராஃப்ட் நம்ம எடுக்கலாம். இது ப்ராப்ளம் எவ்வளோ சிவியரா இருக்கு, அதுக்கு எவ்வளோ கார்ட்லேஜ் தேவைப்படும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எந்த இடத்துல கார்ட்லேஜ் எடுத்து யூஸ் பண்ணலாங்கிறது நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி டார்சல் ஹம்ப்ல இந்த மாதிரி மைல்டு, மாடரேட், சிவியர் ஃபார்ம் இருக்கு. ஒவ்வொரு ஃபார்முக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரொசீஜர் பண்ணி நம்ம நோஸ் அந்த ப்ராப்ளத்தை நம்ம கரெக்ட் பண்ணணும். இல்லைன்னா ஃபியூச்சர்ல பேஷண்ட்ஸுக்கு ஈஸ்தட்டிக்காவும் நல்லா இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல பிரீத்திங் டிஃபிகல்ட்டியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ.